இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு மாயா, எனக்கும் சீனு மாமாவுக்கும் தொடர்பு இருந்தது உண்மை. ஆனா அவர் இப்ப உனக்கு பயந்துதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இதை யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏய் உன்னா என்னடி சொன்ன? என்ன விட்டு பேசிக்கிட்டே போற? இவ்ளோ தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பத்தியுமே கேட்காம சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ அவரை அடையணுங்கிறதுக்காக எல்லாருமா கூட்டு சேர்ந்துட்டு இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டு சீனு மாமாவை மாட்டி விட்டுருக்க. எந்த பொண்ணாவது இல்லாத உறவை இருந்துச்சுன்னு சொல்லுவாளா? உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒழுங்கு மரியாதையா அப்பா கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு. அப்படி இல்ல இந்த நிமிஷமே இங்க இருந்து வெளியில போயிடு. இவங்கள நிம்மதியா வாழ விடு. என்ன இவ தனியா தான் இருக்கான்னு மிரட்டி பாக்குறீங்களா? இப்படிலாம் மிரட்டினா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்காது. 2 பேரும் மிரட்டிங்கன்னு நான் பெரியப்பா கிட்ட போய் சொல்றேன். ஐயோ சாரு, வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கலன்னா பெரியப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நாங்க உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். உனக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்களை பிரிச்சிடாத, சேர்ந்து வாழ விடு. நீ என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் இங்க எதுவும் மாற போறது கிடையாது.